24/7 சார்பாக அந்த தொலைக்காட்சி சார்பாக சிவகங்கையில் நடந்த ஒரு விவாத மேடையில ஒரு திமுக கும்பல் பெரிய அளவுல தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல நாம் தமிழர் கட்சியோட இடும்பவனம் கார்த்தி மற்றும் சிலர் அதுபோக அந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளர் ராஜேஷ் மீதும் மிக கடுமையான தாக்குதல் நடந்தது. நம்ம எவ்வளவு மாற்று கருத்து இருந்தாலும் சரி, நிறைய மாற்று கருத்து இருக்கு. மாற்று கருத்து என்ன விதம் அடிச்சுக்கிறாங்க, வாங்குகிற அடி வாங்கு. உங்களுக்கு வேறண்டலாம் நாம் தமிழர் கட்சிக்காரனுக்குலாம் இது ஒரு நல்ல பாடம். என்ன உண்மையிலே சொல்றேன், கேமரா முன்னாடி உட்கார்ந்துட்டு நான் ஒரு ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கண்டனம் தெரிவிக்கணும். உள்ளுக்குள்ள சந்தோஷம் வெளிப்படுறது. இதே மாதிரி தான் கரூர்ல விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறதுனால அங்க ஒரு கலகம் ஏற்பட்டுச்சு. இதே திமுக குண்டர்கள் பெரிய அளவுல தாக்குதல் நடத்தினாங்கன்னு அந்த 40 ரூபாய் இறந்ததுக்கு பிறகு நாங்க கத்தாத கத்து இல்ல, தமிழக வெற்றி கழகத்தில் போராடாத போராட்டம் கிடையாது. அந்த நேரத்திலாம் இந்த இடும்பவனம் கார்த்தி நாம் தமிழர் கட்சி நீங்க படுத்தின பாடு எங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு மோசமான பரப்புரை நீங்க மேற்கொண்டீங்க. இன்னைக்கு யாராவது கத்துறீங்க, பிளிறீங்க, உங்களுக்கு வேணும். எனக்கு பெரிய சந்தோஷம். அடிக்கும் போது நான் சந்தோஷமா இருந்தேன். ஓப்பனா வெளிப்படையா சொல்றேன். இதே மாதிரி தாக்குதல் அன்னைக்கு நடத்தப்பட்டது. இதே இடும்பவனம் கார்த்தி அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நிறைய பேர் ட்வீட் போட்டாங்க, போஸ்ட் போட்டாங்க. இதுல இருந்து சதி இருக்குங்க, இதுல சதி இருக்குங்க. அப்ப இந்த இடும்பவனம் கார்த்தி என்ன பண்ணாருன்னா அப்படியே டேக் பண்ணிட்டு போலீஸ் டேக் பண்ணி பாருங்க, இவர் ஏதோ சொல்றாரு, இவர் விசாரிங்க, சிபிஐக்கு டேக் பண்ணி என்ன சொல்றாரு விசாரிங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு எல்லா தோன்றின எல்லா மேடைகளுமே சரி, இதே இடும்பவனம் கார்த்தியா இருக்கட்டும், சாட்டதுரமர்களா இருக்கட்டும், ஆடா பாவியா அவங்க பேசின பேச்சு இருக்குல்ல, திமுக சும்மா அடிச்சாங்க. இடும்பவனம் கார்த்தி போனா ஒண்ணுக்கு போற மாதிரி நின்று பேசுறீங்களா? இப்ப பேச வேண்டியதானே? அவ்வளவு முட்டு கொடுத்தீங்க திமுகவுக்கு. செந்தில் பாலாஜியை வந்து சிபிஐ அழைத்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு மட்டும் உட்கார்ந்து நாம் தமிழ் எவ்வளவு கேவலமான விஷயம் எல்லாம். அப்ப இதெல்லாம் நாங்க தமிழக வெற்றி எப்படி பார்க்க முடியும்? இன்னைக்கு எல்லா பசங்களும் இன்னைக்கு உட்கார்ந்து தமிழக வெற்றி எல்லாருமே உட்கார்ந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு மோசமா நடந்தது, இவ்வளவு மோசமா நடந்தது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எங்க ஆளுங்க தரத்துல என்னைக்குமே தாண்ட மாட்டாங்க. எங்களுடைய கருத்து தான் திமுக நேற்று செய்தது அட்டூழியம்.